அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் சென்னை எம்ஜிஆர் நகரில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரம் என்ன? வணக்கம். தமிழகம் முழுவதும் திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து போதை கலாச்சாரமும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும், கற்பழிப்பு, அதே போன்று மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என நாள்தோறும் சம்பவங்கள் அரங்கேறி வருவதை கண்டிக்கும் விதமாக இன்று தமிழகம் முழுவதும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் பங்கேற்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த கண்டன உரை ஆற்ற இருக்கிறார். ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு திமுக அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து தொடர்ந்து நடைபெற்று வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கஞ்சா, போதைப் பொருட்கள் நடமாட்டம் போன்றவற்றால் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கும் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தல், 6 வயது மாணவி முதல் 60 வயது முதியவர் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பாலியல் சம்பவங்கள், கல்லூரி மாணவர்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உயிரிழப்பது போன்ற சம்பவங்களை எடுத்துரைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்க இருக்கிறார்கள். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து தமிழ்நாடு கஞ்சா, கள்ளச்சாராயம், போதைப் பொருள் மாஃபியாக்களின் வேட்டைக்காடாக மாறியிருப்பதாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் அவற்றை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நடத்துகிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே, மாநில தலைவர்கள் அனைவருமே, இந்த நிர்வாகிகள், மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து மக்களிடையே வெளிச்சம் போட்டு காட்ட இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்ற இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும், எந்த தெருக்களில் பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் இல்லாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு இந்த விடியாத திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து தற்போது அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளிடமும் இந்த கஞ்சா புழக்க நடமாட்டம் என்பது அதிகரித்திருப்பதன் ஒரே காரணமாகத்தான் தற்போது கல்லூரி மாணவர்களிடையே கஞ்சா பழக்கம் அதிகரித்து மாணவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி உயிரிழப்பது, உடன் பயிலும் மாணவிகள், சாலையில் நடந்து செல்லும் மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறல் போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுவதற்கு இந்த போதைப் பொருளே காரணம் என குற்றம் சாட்டிதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்ற இருக்கிறார்கள். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கஞ்சா நடமாட்டம், போதைப் பொருள் புழக்கம், அதே போன்று சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழகம் எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை அதிமுக நடத்தி வருகிறது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து திமுக ஆட்சியில் வந்த நாளிலிருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போதைப் பொருளை பயன்படுத்தி மது விருந்தை அளித்து அதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கைதாகுவது, அதே போன்று டெல்லியில் திமுகவை சேர்ந்த ஜாஃபர் என்பவர் 2000 கிலோ போதைப் பொருளை கடத்தியதாக கைது செய்யப்பட்ட சம்பவம் என்பதை என அனைத்தையும் நினைவுபடுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கழக பொதுச் செயலாளர் கண்டன உரை ஆற்ற இருக்கிறார். மஞ்சுளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.